ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். இது பெண்களுக்கான பதிவு மட்டும்தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது தெரியலனாலும் அது நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். அதாவது தர்மபுரியில் ஒரு குடும்பஸ்தர், அவர் நல்ல வசதியாக தான் இருப்பார் போல். அவரை காட்டுறதே ஒரு நல்ல ஃப்ளாட்ஸில் ஜம்முன்னு இருக்கார். அவங்க மனைவி நல்ல லட்சணமாக வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி நல்லா இருக்காங்க. குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த குழந்தைய பார்க்க மனசு தாங்கவே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை, அந்த மனைவி, அவங்க அம்மா, இவர் 4 பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. அவரோட ஆசை நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், ஒரு வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கரெக்டு தான், தப்பில்லை. அப்படி வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். கவனமாக இருக்கணும். புரியுதா? நம்ம என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த தொழில் நல்லா இருக்கா? இப்போது இந்த இடத்துல கொண்டு மனைவியும் பொண்ணையும் வச்சாச்சு, அதே மாதிரி அவங்கள கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணுமோ தவிர, சம்பாதிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சம்பாத்தியம் எப்போவுமே நமக்கு வந்துட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதை அவர் செய்ய மறந்துட்டார். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறார். இவர் இன்வெஸ்ட் பண்ணது பத்தாதுன்னு, அவரோட பணம் போட்டது பத்தாதுன்னு நிறைய பேர்த்துக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி ஷேர்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறார். அப்படி அவருக்கு ஷேர்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண பணம், ஷேர்ஸ்லங்கிறது ஈஸியெல்லாம் கிடையாது, அது பயங்கர கஷ்டமான விஷயம். நம்ம பணம் போட அது தின்னுட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால் அதுலேருந்து திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்ப நாங்கள் ஷேர்ஸ் பண்ணலாமா, நாங்கள் அதுக்கு படிச்சிருக்கோன்னெல்லாம் கேட்பாங்க. தாராளமாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 60% தான் திரும்பி பணம் வர வாய்ப்பு இருக்குது, 20% தான் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுன்னு கூட சில பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஷேர்ஸில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு ரொம்ப கவனமாக அதை கையாண்டால் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். இவர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார் போல். அதனால் அவருக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பணம் லாஸ் ஆனதுனால அவர் என்ன பண்ணணுன்னா, வாங்கினவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? அவங்க கேட்பாங்க, வட்டிக்கு வாங்கி போட்டிருப்பாரு. அப்போது மாதம் 1ஆம் தேதி ஆனால் வட்டி எங்கேன்னு கேட்பாங்க. அசல் தர்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா அசல் எங்கேன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவரால் முடியல போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இருந்து அதாவது அப்புறம் இன்னொன்று அவருக்கு இப்போ இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து குறையிறதுக்கு விருப்பம் இல்லை. அவரால் குறைய முடியாது. காரில் தான் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்க, காரில் தான் மனைவி ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்கள குறைச்சி நீங்கள் பஸ்ஸில் போங்க, ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போன்னு சொல்கிறதுக்கு அவரால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம போயிட்டோம்னா குடும்பத்தோட, அதாவது தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா அப்புறம் பிரச்சனையே இருக்காதுல்ல அப்படின்னு யோசித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனைவியை கழுத்தை நெரிச்சு கொள்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேட்கவே முடியலல்ல. அடுத்ததும் சொல்கிறேன், பொண்ணை சுத்தியலால் தலையில் அடித்து கொண்டாராம். மனுஷனாயா பெத்த பொண்ணை சுத்தியல் அடிக்க எப்படி அவ்வளோ இத்து போய் நாளைக்கு அடுத்த நிமிஷம் சாக தான் போகிற, ஆனாலும் கூட பெத்த குழந்தைய மண்டையில் அடித்து கொள்கிற அளவுக்கு முடியுமா உன்னால்? தெரில ஃப்ரெண்ட்ஸ், இது சாத்தியமாச்சுன்னு எனக்கு தெரில. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொல்ல போயிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்ததாம். அதில் அவர் கொஞ்சம் டைவர்ட் ஆகி அவங்க அம்மாவை கொல்லாமல் அவர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறார். வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்துடுறார். ஷூட் பண்ணுறார், ஃபோனில் ஷூட் பண்ணுறார். அப்போது அவர் சொல்கிறாரு, அம்மா நாங்கள் எல்லோரும், நான் செத்துருவேன், இப்போது மனைவியும் குழந்தையும் செத்துட்டாங்க, நீயும் உன்னை கொல்லணும்னு நினச்சா உன்னை கொல்ல முடியாமல் போயிடுச்சு, நீயும் செத்து என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டு யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவர் கொடுக்க வேண்டியதையும் சொல்கிறார், யாரெல்லாம் அவருக்கு பணம் கொடுக்கணுமோ அதையும் சொல்கிறார். அதையெல்லாம் வாங்கி இன்னாருக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். மனைவியோட தம்பி இருப்பார் போல், அவருக்கும் கொடுக்க சொல்கிறார். கொடுத்துருங்க அப்படின்லாம் பேசிட்டு, வண்டி ஓட்டிகிட்டே பேசிகிட்டே நம்ம கண்ணு முன்னாடியே நேராக போய் லாரிக்குள்ளே விட்டு இறந்து போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவரும் இறந்துட்டார்.
அவங்க மனைவி இறந்தாச்சு, குழந்தை இறந்தாச்சு. அந்த அம்மா இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடன் ஆயிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு இதுதான் தீர்வா என்ன? தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அவர் முட்டாள், சரிங்களா? அப்படி 1000 வழி இருக்குது நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு. 1000 பேர் 1000 கோடி கடனோடு இருக்காங்க, சரியா? அவங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாழ வேண்டிய ஒரு பொண்ணை, வாழ வேண்டிய ஒரு குழந்தைய கொன்னா இது இது கடவுள் அவரை மன்னிக்கவே மாட்டார். அப்படியே இறந்து போகணுன்னா உன் உயிரை அழிச்சிக்கிறதுக்கு தான் உனக்கு வேணால் அதுக்கு கூட உனக்கு இது இல்லை. உனக்கு அதுக்கான உன் உயிரை அழிச்சிக்கிறதுக்கு கூட கடவுள் உனக்கு வரம் கொடுக்கல. ஆனால் இன்னும் 2 உயிர்களை அழிக்கிறேன்னா அது கொலை. புரியுதுங்களா? அது என்ன காரணத்துக்காக வேணா இருக்கட்டும். உன்னால் அவங்கள வாழ வைக்க முடியலன்னா என்னால் உன்னை வாழ வைக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு போயிடு. அந்த பொண்ணு படிச்சிருந்தா வேலைக்கு போய் அவங்க குழந்தைய காப்பாற்றிருப்பாங்க. புரியுதா? இல்லையா, ஏதாவது ஒரு ஹோமு, இந்த சூர்யாலாம் படிக்க வைக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய எப்படியாவது படிக்க வைக்கிங்கன்னு சொல்லி விட்டுருந்துட்டு நீ போய் செத்துருந்தீங்கன்னா கூட அவங்க படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையும் அந்த மனைவியும் கொல்றதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அவரை கேட்குற கேள்வி இல்லை, உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் இப்படியெல்லாம் யோசித்து வச்சுருப்பீங்களே. ஏன்னா இது இன்றைக்கி நடக்கலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கோவையில் ஒரு தம்பதி 3 குடும்பத்தோடு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐடியில் வேலை செய்கிறவர் வாலாங்குளத்தில், கோயம்புத்தூர் வாலாங்குளத்தில் காரோட கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்ட காரோட மனைவி 2 குழந்தைங்க காரோட போய் உள்ளே விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க அவங்க. அதெல்லாமே கடன். என்ன பண்ண போகிறோம்? எதுக்காக கடன் வாங்கி வீடு கட்டணும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஊரானுக்காக எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டுறீங்க? உன்னால் வீடு கட்ட முடியுமா? கட்டு. வீடு இல்லைன்னு எல்லோரும் பேசுவாங்களாம். பேசினா பேசிட்டு போகிறாங்க. அவங்க யாராவது உனக்கு சாப்பாடு போட போகிறாங்களா? உனக்கு வீடு இல்லைன்னு பேச தான் செய்வாங்க. பேசுனா பேசி தொலைகிறாங்க. அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க. அந்த 4 பேர் பேசுகிறதுக்காக கடனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது. ஒரு கார் இல்லைன்னா 4 பேர் பேசதான் செய்வாங்க. பேசிட்டு போகிறாங்க. ஏன் பஸ் ஏறி போனால் நல்லா இல்லையா? காலில் நடந்து போனால் நல்லா இல்லையா? இல்லை 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா 2 வீலரில் போங்க, ஜம்முன்னு போங்க, புருஷனை கட்டி பிடிச்சிட்டு போங்க. அவள் காரில் உட்கார்றவ கூட பக்கத்தில் தான் உட்காரலாம். ஆனால் நீங்கள் 2 வீலரில் போகிறப்ப ஜம்முன்னு 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு போகலாம். குழந்தைகளை கூட வச்சுட்டு சந்தோஷமாக போகலாம். முன்னாடி ஒரு குழந்தை, மடியில் ஒரு குழந்தை, ஜாமுன்னு போகலாம். நாங்கள் அப்படி வாழ்கிறோம் தெரியுமான்னு சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கதைகள் இருக்குது. இந்த வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கி நாசமாக போன கதைகள் அவ்வளோ இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். வீடுன்னு கொண்டு போய் காசை இறைச்சி, அந்த காசை ஏதோ ஒரு நாய் தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு லோன் கிடைக்கல. லோன் கட்ட முடியாததுனால அந்த அட்வான்ஸும் போயிடுச்சு. அவனே கொண்டு போயிட்டான், திருப்பி கொடுக்கல. எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்? உழைச்ச காசை கொண்டு போய் கண்ட நாய்க்கு கொடுக்கணும். அப்புறம் அந்த பணம் இல்லாமல் வீட்டில் சண்டை, புருஷன் திட்டுறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. ஏன் உதைக்கிறாரு? அநியாயமாக அத்தனை பணம் போச்சுன்னா சும்மா இருப்பாரா? கொடுத்து வச்சு கொஞ்சுவாரா? கடனுக்குள்ளே எதுக்காக போகிறீங்க? அதுவும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், பிளான் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளோ நாளில் இப்போது இவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அட்வான்ஸ்க்கு அப்புறம் மாதம் லோன் கட்டணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் அது போக இருக்கிற செலவுகள் எப்படி பண்ணுறதுங்கிறத யோசிங்க. அதை விட்டுட்டு எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி என் தலையை அடகு வச்சாவது, எப்படி உங்கள் தலைக்கு எவன் பணம் கொடுக்குறான்? இன்றைக்கி சிபில் ஸ்கோர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் கொடுக்கும் பேங்க்கு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி 2 லோன் இருந்துச்சுன்னா அதை அப்போ தான் இதுக்கு கொடுப்பேம்மா. எப்படி கட்டுவேன் பேங்க்காரன் கேட்குறான். ஆனால் உங்களுக்கு எப்படி கட்டுவீங்கங்கிறது நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஊருக்காக முதல்ல வீடு கட்டுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. பேசுனா பேசிட்டு போகிறான், வச்சா இருந்தால் வச்சுட்டு போடான்னு சொல்லுங்கள். அவன் உங்களை மதிக்கலைன்னா உங்களை மதிக்கிற 1000 பேர் இருப்பான், அவங்கிட்ட போங்க. அந்த மதிக்காதவனை மதிக்க வைக்கிறதுக்காக வீடு கட்டியே அவன் சொல்லிட்டு கடனை வாங்கி, வீடுக்கு மட்டும் நான் சொல்ல, அனாவசியமாக இந்த ட்ரிப்பு போகிறது,
பேங்காக் போகிறேன், மலேசியா போகிறோம், நாங்கள் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். போன வருஷம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தோம். இந்த வருஷம் நாங்கள் அங்கே பேங்காக் ட்ரிப்பு போகிறோம். போங்க, இந்த லக்ஸுரியான செலவுகளுக்கு சம்பாதிங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு ஜம்னு போங்க. அதை விட்டுட்டு கடனை வாங்கிட்டு போயிட்டு அது ஒரு கடனுக்கு மேலே கடன் வட்டி குட்டி எல்லாம் போட்டு கடைசியில் இந்த மாதிரி அதை கட்ட முடியலங்கிற பேரை வாங்கி அப்புறம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடுறது. ஷேர்ஸில் போடலாமா, அதில் போடலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, நகையில் போடலாமா. தங்க நகை 60 பவுன் வாங்கி ஒரு ப்ளூ கலரு வெல்வெட்டு ஒரு மூட்டை கட்டி ஒரு அம்மா பீரோக்குள்ளே பத்திரமா வச்சுருக்குது. இந்த அம்மா எல்லாம் நல்ல வேலைக்காரி கூட ஜாம்னு பேசுறது. கடைசியில் அவள் பீரோவை திறந்து ஒரு நாள் அப்படியே அள்ளிட்டு போயிட்டா மூட்டையோட 60 காயின்ஸு, கோல்டு காயின்ஸு போயிடுச்சு. ஒப்பாரி வெயி எல்லாம் பண்ணி வந்து உட்காந்து தேடி கொடுங்கம்மா. அந்த பொம்பளை தான் நினைக்கிறா அவள் எங்கள் வீடு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. போலீஸுக்கு போனோம், என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்பாவது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லுங்கம்மா. அப்படி அங்கே கஞ்சத்தனம் பிடிச்சி இங்கே கஞ்சத்தனம் பிடிச்சி சேர்த்தி கஞ்சத்தனம் பிடிச்சி சேர்த்துறவங்க காசும் போகுது. காசே இல்லாமல் லோனை வாங்கிட்டு கண்ட இடத்துக்கும் ஊர் சுற்றிட்டு வந்து அவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க. ஆசை 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 அப்படி பிடிச்சி கிடக்குது உங்களுக்கு. அதனால தான் இத்தனை கஷ்டப்படுறீங்க. எதுக்கு இவ்வளோ ஆசை? நீங்கள் என்ன வீட்டை தூக்கிட்டு போகிறீங்களா நாளைக்கு போகும்போது? சாமிகிட்ட வரும்போது பாக்யராஜ் அவங்க இத்தனை சம்பாதிச்சாங்க சரியா, இத்தனை படம்லாம் எடுத்து சம்பாதிச்சாங்கல்ல, அவர் சம்பாதிச்ச புகழ் மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அவர் அப்படி அவர் இப்படி, அவரோட படத்தில் பொண்ணுகளை அவ்வளோ நல்லா காட்டுவார், படத்தில் கதைகள் சூப்பராக இருக்கணும், புகழ் இருக்குல்ல, அந்த புகழை மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். பணம் இங்கேயே தான் இருக்குது, அவர் கட்டின வீடு இங்கேயே தான் இருக்குது, அவர் மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகைகள் இங்கே தான் இருக்குது, பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு இங்கே தான் இருக்குது, பேரன் மேலே உயிரான் அவருக்கு, அந்த பேரன் இங்கே தான் இருக்கான், அவர் கூட அவன் போகல. புரியுதுங்களா? நம்ம என்ன கொண்டு போக போகிறோன்னா, நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம், நம்ம பேர் மட்டும்தான் வரும் நமக்கு. எந்த வீடு நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டிடணுமா, என் குழந்தைகளுக்கு நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டிடணுமா? கரெக்டு தான், தப்பில்லை. ஆனால் அதுக்கான முயற்சிகளோடு செய்யணும். ஏதாவது ஒரு தப்பாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகி உங்கள் குழந்தைங்கள நீங்களே ஏதாவது பண்ணுறதை விட அந்த குழந்தைங்களுக்கு வீடு இல்லாமல் நல்ல படிப்பை கொடுங்க போதும், நல்ல சாப்பாடு போடுங்க, உடம்ப தெம்பாக நல்ல திறமையாக வளர்த்து வைங்க, மூளையை நல்லா ஒரு புரிதலோடு வளர்த்தி வைங்க, அதுக்கு படிப்பை கொடுங்க. புரிஞ்சதுங்களா? வயிற்றை நிறச்சி படிப்பை மட்டும் கொடுங்க, அதுவே குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வீடு கட்ட முடிஞ்சால் கட்டினா போதும், நகை வாங்க முடிஞ்சால் நகை வாங்கினா போதும், லக்ஸுரி காரெலாம் வாங்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் வாங்கினா போதும். புரிஞ்சுதா? ஒன்று மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி யார் வீடு பணக்காரங்க யார் ஏழைன்னு தெரியாது. ஒரு ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வேணால் ஓட்டு வீடு, டெரஸ் வீடு, சிமெண்ட் ஷீட் வீடுன்னு இருக்கும், ஆனால் எல்லா வீட்லேயும் சைக்கிள் தான் இருக்கும். புரிஞ்சதா? யாரும் கார் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பணக்காரங்க தான் கார் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நிறுத்துறக்க இடம் இல்லைன்னா கூட கார் கிடைக்கிது, ஏன்னா லோன் கிடைக்கிறனால. லோனை போட்டு காரை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் காரை திருப்பி விற்கும்போது 2 லட்ச ரூபாய் காணாமல் போயிடும். இப்படி எதுக்கு ஆசை? ஓவர் ஆசையை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ஆசையே படாதீங்க. ஆசை அது நடக்கும்னா அதுக்கு ஆசைப்படலாம், காசு செலவழிக்கலாம். நடக்காதுங்கிற பட்சத்தில் அதுக்கு காசு செலவழிச்சா அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பெத்த குழந்தைய அடித்து கொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? அடித்து அந்த பொண்ணு மண்டையிலேருந்து ரத்தம் வந்திருக்காது, பார்க்க முடியுமா? இங்கே பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. எப்படிங்க அதெல்லாம் பார்க்குறது? இதை பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்க ஆசையா? ஒரு இடத்த விற்றுருங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்களே, அந்த இடத்த விற்றுருன்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோமே அப்படின்னு. ஆனால் அதை விற்கலைன்னா சிக்கி சீரழிஞ்சு போவீங்க, அதனால் விற்றுருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு எனக்கு அது கேட்டதுலேருந்து என் மனவேதனையை தாங்கலை. எவ்வளோ வளர்த்திட்டு ஒரு குழந்தைய எப்படி பண்ணுறான்னா, நீ ஒரு பிளானிங் இல்லாமல் வாழ்க்கையில் வடிவேல் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு பிளான் பண்ணி பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள்.
பிளான் இல்லாமல் எப்படியாவது பண்ணிடலாம், எப்படியாவது செஞ்சிடலாம், எப்படியாவது பண்ணலான்னு சொல்லி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல்களில் சிக்கி அதுக்கப்புறம் குடும்பத்தை இழந்து வாழ்க்கை இழந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் அந்த நாகலக்ஷ்மியிலேருந்து நான் வெளியே வந்தேன். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதோ எப்படியாவது, அதுவும் ஆண் குழந்தைங்க, கொஞ்சம் பெரிய குழந்தைங்க எப்படி படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்படி சண்டையை போட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டி அநியாயம் பண்ணிட்டீங்களே அப்படின்னே மனசு குத்திட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெண் குழந்தை, வாழ வேண்டிய குழந்தை, அழகான குழந்தை, அந்த குழந்தைய கொல்ல மனசு வந்ததே தெய்வமே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் இன்னொன்று நல்லா ஞாபகம், அந்த பொண்ணை கொன்னுட்டார், அவங்க மனைவியை கொன்னுட்டார். அவர் போய் அவரும் இறந்துட்டார். நான் அவர் தப்பெல்லாம் சொல்லலை. அவர் உண்மையிலுமே கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் அவங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் கொன்னார். ஆனாலும் அடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது. இதுக்கு கட்டாயம் கடவுள் ஒரு கருமாவை உனக்கு கொடுத்தே தீருவார். இன்னும் பல பிறப்புகள் உனக்கு கொடுத்து அந்த பல பிறப்புகளில் இன்னும் பல கஷ்டங்களை தான் உனக்கு கொடுப்பாரோ தவிர நீ நிம்மதியெல்லாம் வாழவே முடியாது. கட்டாயம் கருமாவை கொடுப்பார். அதனால் தயவு செஞ்சு உன் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையெல்லாம் நீ கொல்ல முடியாது. அவர் கொடுத்த உயிரை அவர் தான் எடுப்பார். அவர் எடுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வச்சுருப்பார். அதில் தான் அந்த உயிர் போகணும். உன் இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணனா பாவம் சேரும், கருமா சேரும். அடுத்த பல பிறவிகளில் படாத கஷ்டங்களை நீ பட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இது அவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களில் பலரை ஏமாத்துறது, பலர்கிட்ட ஏமாந்து போகிறது, புரியுதுங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கருமாக்கள் வரும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் மனசுலலாம் கடன் பிரச்சனை ஆகிடுச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறை மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க. கூலி வேலைக்கு போங்க, மூட்டை தூக்குங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் சொல்கிறேன். இந்த வீட்டில் வெட்டியாக அரட்டை அடிச்சுட்டு சீரியல் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு வேலையை பாருங்கள். அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. புரிஞ்சுதா? வேலை பார்க்குற எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் சும்மா உட்காந்து ஏதாவது கிடச்சிரும்னு சொல்லி பாசுரம் படிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது. நான் திருச்சி மலைக்கோட்டை போயிருக்கேங்க. அங்கே ஒரு 10 லேடிஸை பார்த்தேன். ஒரு சின்ன புக்கை வச்சுட்டு பாடிட்டு. இங்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதுக்கு போவேன், கருத்துமேடு முருகர் கோயிலுக்கு. அங்கேயும் உட்காந்து ஒரு 10:30 மணிக்கு மேலே 10:30 மணி 11 மணிக்கு உட்காந்து இப்படியே அந்த குட்டி புக்கை வச்சுட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகலாமில்ல? எனக்கு ப்ளவுஸ் தைக்க ஆளே இல்லை, நானே தைச்சிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட கொடுத்தாலும் உருப்படியாக வர மாட்டேங்குது. அந்த வேலையெல்லாம் செய்யலாம்ல? நல்ல வேலை, வீட்லேயே உட்காந்து டெய்லரிங் பண்ணுங்கள். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மிஷினை வச்சுக்கிட்டிங்கன்னா புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறக்கும் ஆட்கள் இருக்காங்க. புரிஞ்சுதா? அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது. தைச்சு 4 காசு சம்பாதிங்க. ஒரு ஃபால்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் இன்றைக்கி. ஒரு நாளைக்கு 5 ஃபால்ஸ் வச்சிங்கன்னா 500 ரூபாய். 5 ஃபால்ஸ் 1 மணி நேரத்தில் வச்சிடலாம். 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்ணோட மாத வருமானம் எவ்வளோன்னு தெரியுமா? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ செய்யலான்னு தெரியுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு வேலைக்கு போங்க, நல்லா வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. வேலைக்கு வெளியே கூட போக வேண்டாம். நிறையா வேலைகள் வீட்டில் செய்யறதுக்கு இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி செய்யுங்க. புரிஞ்சதா? எனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்தது. நிறைய எக்ஸ்போஸ் போடுறாங்க இப்போல்லாம். நிறைய பேர் ஏதேதோ ஷஷ்டி பொட்டிக்கு ஏதேதோ பொட்டிக் பேர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு பெண்கள், அதில் 150 கடைன்றாங்க, 90 கடைன்றாங்க, 75 கடைன்றாங்க, 60 கடைன்றாங்க. அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஏதோ. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அத்தனை பெண்கள் இன்றைக்கி ஒரு தொழில் செய்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஒரு வெளியே நாங்களே பார்க்குறோம், நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி தொழில் செய்கிறாங்க. அதை விட அந்த எக்ஸ்போஸ் நடத்தினவங்க எல்லாம் பெண்கள். அவ்வளோ பெண்கள் எக்ஸ்போ நடத்துகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா எனக்கு? பெண்கள் இவ்வளோ முன்னேறி வர்றது. நாங்கள் ஒன்றும் இனி சும்மா உட்கார மாட்டோம், நாங்கள் 4 வேலை செய்வோம், அதில் 4 காசு சம்பாதிப்போம். இங்கே பாருங்கள், பால் வாங்கி புருஷன் கொடுத்துருவான், அதுக்கு காம்ப்ளான் வாங்கி குழந்தைக்கு கொடுக்கலாம்ல, அதுக்கு சம்பாதிங்க. நான் உங்கள் குடும்பத்தையே நடத்துகிற கூட நான் சம்பாதிக்க சொல்லலை. எவ்வளவோ பெண்கள் கணவரையும் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவையும் பார்த்துக்குறாங்க. புரியுதா? அப்படியே மிஷின் மாதிரி ஓடிட்டுருக்காங்க. ஓகே, அது அவங்க பிரச்சனை, ஓடிட்டோம். நான் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு
காம்ப்ளான் வாங்கி குழந்தைக்கு காம்ப்ளான் சத்தான உணவு கொடுக்கலாமா இல்லையா? அது அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிங்க போதும். வேறெல்லாம் கோடியாக லட்சக்கணக்கிலலாம் சம்பாதிக்க வேண்டாம். குழந்தைகளை வளர்த்துறதுக்கு கணவருக்கு ஒரு சிரமம் இல்லாமல் சம்பாதிங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு மனசுக்குள்ளே அந்த வீடியோ பார்த்தப்போ வந்த வலி, அப்புறம் ஒரு இன்னொரு இதில் அந்த சொல்கிறேன், அந்த வீடியோ ஒன்று பார்த்ததில் வந்த வலி எல்லாத்தையும் சேர்ந்து என் ஆதங்கத்தை தான் நான் உங்கள் மேலே கொட்டிட்டேன். ஆனாலும் அதில் நியாயம் இருக்குது இல்லையா? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ஒரு நல்ல வேலையை சூஸ் பண்ணி செய்ய ஆரம்பித்து ஜாமுன்னு வாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.